நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தமிழ் மாஸ்டர். நெக்ஸ்ட்டில் பசவில்லை சீசன் 2 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிறேன், ஜியோட உங்களுக்கு பொக்கே அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாளிகையில் தங்குறதுக்கான அழைப்பு லெட்டரும் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லும் போது கேத்தரினா வேலன்ஸ்லாம் மீட்டிங் போடுறாங்க. ஒரு வேலன்ஸ் சொல்கிறா, ஜியோட பார்க்கும் போது எல்லாம் ஜியோட முத்த கொடுத்தது தான் ஞாபகம் வருது. இன்னொரு வேரியன்ஸ் சொல்கிறா, இப்படியே போச்சுன்னா கேத்தரினாக்கு கல்யாணம் ஆகிடும் போல். எல்லா வேரியன்ஸும் கேத்தரினா கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு கத்துறாங்க. கேத்தரினா வேறு வழி இல்லாமல் ஜியோடாவை பார்க்க அந்த மாளிகைக்கு போயிட்டா. ஜியோடோ கேத்தரினா கிட்ட பேசிக்கிட்டே கிட்ட வரும்போது கீர்த்தி நடுவில் வந்துடுறான். அதுக்கப்புறம் கீர்த்திக்கும் ஜியோடோக்கும் வழக்க போல் வாய் சண்டை போயினுக்குது. இப்போதான் மற்ற கேத்தரினா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டது வேற யாரும் இல்லை, ஆலன் தான். அது தெரிஞ்ச ஜியோடோவில் கேத்தரினாவும் நானும் ஒன்றா இருக்கலாம்னு நினச்சோம். இப்போ வேற வழியில் ராத்திரி பார்ட்டிக்கு எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லிடுறான். கேத்தரினா வெளியே போயிட்டு பார்த்துக்கிட்டே யோசிக்கிறான், இப்படியே போச்சுன்னா எனக்கு கல்யாணம் ஆகிடும் போல. கல்யாணம் ஆகிடுச்சுன்னா என்ன ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. அப்போதான் மரியா வரா. மரியா வந்தது கேத்தரினா பார்த்ததுக்கப்புறம் கேத்தரினா சொல்கிறா, என் கூட வந்து உட்காரு. மரியா சொல்கிறா, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னோடனே கேத்தரினால எனக்கு தெரியும் இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும்னு. இதுக்கு மேலே இந்த இடத்துக்கு நான் வர முடியுமான்னு தெரியலையேன்னு சொல்லும் போது மரியா சொல்கிறா, ஏன் என்னாச்சுன்னு கேட்கும் போது கேத்தரினா சொல்கிறா, மேஜிக் அகாடமி முடிச்சதுக்கப்புறம் என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாகவே இருக்க முடியாதுன்னு சொல்லும் போது மரியா சொல்கிறா, நீங்கள் ரஃபேல் சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேஜிக்கில் சேர்ந்துருங்க, அதுக்கப்புறம் எல்லா கவலையும் போயிடும். அப்போதான் மேரி சோஃபியா வராங்க. மேரி கேட்குறா, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்களை விட்டு? அப்போ தான் மழை வருது. கேத்தரினா சொல்கிறேன், எனக்கு ஒரு இடம் தெரியும் வாங்கன்னு சொல்லி காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வீட்டில் போய் ஒதுங்கிக்கிட்டாங்க. அப்போ தான் சோஃபியா சொல்கிறா, நம்ம சின்ன வயசுல நம்ம இங்கே ஒரு நாள் வந்திருக்கோம். மேரியும் ஆமான்றா. கேத்தரினா சொல்கிறா, மரியாவுக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல, அதனால் நம்ம பேச வேணாம்னு சொல்லும் போது மரியா சொல்கிறா, நீங்கள் சின்ன வயசில் என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கும் தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது. சின்ன வயசில் நடந்த விஷயத்த சோஃபியா சொல்ல ஆரம்பிக்கிறா. இன்னே என் அண்ணனையும் மாளிகையில் தங்குறதுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதனால் நானும் எங்கள் அண்ணனும் அங்கே போனோம். நிக்கோல் வந்து சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சோஃபியா தனியாக விட்டு போயிட்டான். சோஃபியா தனியாக இருக்கிறதுனால எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சபைக்குப்பட்ட பொண்ணு இங்கே இருக்குது, இப்போ இந்த சூனியக்காரி எதுக்கு இங்கே வரணும்னு சொல்லும் போது அது சோஃபியாவுக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ தான் கேத்தரினா வரா. அப்போ தான் சோஃபியாவுக்கு ரிலீஃப் ஆச்சு. கேத்தரினா சொல்கிறா, நீ வந்ததில்ல சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இடத்துக்கு கேத்தரினா சோஃபியாவை கூட்டிகிட்டு போகிறா. அதுக்கப்புறம் ஜியோடோ கேத்தரினா கிட்ட வரும்போது கீர்த்தி நடுவில் வந்து நிற்கிறான். வழக்க போல் ஜியோடோக்கும் கீர்த்திக்கும் வாய் சண்டை போகும்போது கேத்தரினா சொல்கிறா, நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறதுனால நம்ம ஏன் வெளியே போய் விளையாடக்கூடாது? காட்டுக்கு அந்த பக்கம் ஏரி இருக்கிறத கேள்விப்பட்டேன், அங்கே நம்ம போகலாமான்னு சொல்லும் போது ஆலன் சொல்கிறான், அங்கே போகாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அங்கே ஒரு பயங்கரமான பேய் இருக்குது. முன் ஜென்மத்திலும் சரி இப்பயும் சரி கேத்தரினாவுக்கு பேய் நிலை பிடிக்காது. கேத்தரினால இந்த பேயை துரத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லும் போது சோஃபியா சொல்கிறா, நம்ம ஏன் பேய்கிட்ட பேசி பார்க்கக்கூடாது? எல்லாரும் பேயா மாறதுக்கு முன்னாடி மனுஷனாக தானே இருந்தாங்க. நான் சொல்கிறா, பேயை வேட்டையாட போகலான்னு சொல்லும் போது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, ஆலனை தவிர. நான் ஆலன்கிட்ட போய் நீ பயன்ட்டியான்னு கேட்கும்போது ஆலன் இல்லை நான் பயப்பில்லை நானும் வரேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லாரும் காட்டுக்குள்ளே போனோன்னே ஆலன் முயலை பார்த்து பயன்ட்டான் பேய் நினச்சி. கேத்தரினால மேலே ஒன்று இருக்குன்னு சொன்னோடனே எல்லாரும் பயன்ட்டாங்க. கேத்தரினா மரத்து மேலே ஏறி நான் வீட்டில் பிடிச்சிட்டேன்னு சொன்னோடனே அப்போ தான் எல்லாருக்கும் ரிலீஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆலனும் மரத்தில் ஏறி ஒரு வீட்டில் பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவங்க பேய் தேடுறதை விட்டுட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த காட்டில். அதுக்கப்புறம் எல்லாரும் நடுக்காட்டுக்கு வந்தோடனே இருட்டாக இருக்குது, எல்லாரும் பயப்படுறாங்க. ஆலன் சொல்கிறான், பேயெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, எதுக்கு பயப்படுறீங்கன்னு சொல்லும் போது அங்கே 4 ஊரும் வரதை பார்த்து ஆலனே போயிட்டான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க வேலைக்காரங்க தான் வந்திருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணி. கேத்தரினா இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது ஆனை பார்த்து கேத்தரினா பயன்ட்டா. ஆலன் சொல்கிறான், கேத்தரினா என்ன பயந்துட்டியான்னு கேட்கும் போது கேத்தரினா சொல்கிறான், நீ தானே முதல்ல பயந்த. அப்போ தான் கேத்தரினாக்கு ஐடியா தோணுது, நம்ம பொண்ணுங்க தனியாக பசங்க தனியாக பிரிஞ்சு யார் பேயை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்னு கேத்தரினா சொல்கிறா. அதுக்கு ஆலன் சொல்கிறான், இந்த சவாலுக்கு நான் தயார். அதுக்கப்புறம் கேத்தரினா சொன்ன மாதிரியே பசங்க தனியாக பொண்ணுங்க தனியாக போகிறாங்க. கேத்தரினாவோட குரூப்பு பேயை தேட போகும்போது அங்கே மழை வருது. கேத்தரினா குரூப்பில் இருக்கவங்க காற்றுக்கு நடுவில் இருக்க அந்த வீட்டில் போய் ஒதுக்கிக்கிறாங்க. சோஃபியா நினைக்கிறா, என்னால் தான் மழை வருது போல், எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் ஒரு சபிக்கப்பட்ட பொண்ணு தான் போல அப்படின்னு நினைக்கும் போது கேத்தரினா எந்த கவலை இல்லாமல் படுத்துனுங்கிறா. அதை பார்த்த சோஃபியாவில் மழை வருது, மின்னல் அடிக்குது, உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேட்கும் போது கேத்தரினா சொல்கிறா, எங்கள் அம்மா கத்துறதோட இது பரவாயில்ல, அது மட்டும் இல்லாமல் என்னோடய காய்கறிலாம் வளரும் இந்த மழையால். மேரி சொல்கிறா, இந்த மழை எனக்கு இசையாக கேட்குது நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் மேரி கேத்தரினாவை டான்ஸுக்கு கூப்பிட்றா. கேத்தரினாவும் மேரியும் டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் கேத்தரினா சோஃபியாவை டான்ஸுக்கு கூப்பிட்றா. சோஃபியாவும் கேத்தரினாவும் டான்ஸ் ஆடுறாங்க. அப்போதான் மின்னல் அடிக்கும் போது சோஃபியா பயந்துடுறா. மேரி சொல்கிறா, எனக்கு பயம் வரும் போதெல்லாம் ஜாலியான விஷயத்த நினைப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு பயம் போயிடும்னு சொல்லும் போது சோஃபியாவும் நினைக்கிறா. சோஃபியாவோட கற்பனையில் கேத்தரினா தான் ஹீரோ, சோஃபியா தான் சூனியக்காரி. 2 பேருமே சேர்ந்து டிராகனை தோக்கடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம்
2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதோட சோஃபியாவோட கற்பனை முடியுது. அதுக்கப்புறம் வெளியில் மழையும் நின்றுச்சு. கேத்ரினாவும் மற்றவங்கள வெளியே போய் அந்த ஏரியை பார்க்குறாங்க. அப்போ தான் பசங்களும் ஏரிக்கு வந்துடுறாங்க. கேத்ரினா குப்போட சேர்ந்துடுறாங்க. அதோட சின்ன வயசு கதை முடியுது. பிரியா கேட்குறா, கடைசி வரைக்கும் நீங்கள் பேயை கண்டுபிடிக்கவே இல்லையா? கேத்ரினா சொல்கிறான், நாங்கள் மாளிகைக்கு போனதுக்கப்புறம் தான் பேயே பார்த்தோம், அதுவும் மோசமான பேயை. ஜியோடா கேட்குறான், ராத்திரி ஆயிடுச்சு, பார்ட்டி நடக்கும் போது கேத்ரினா இன்னும் வரலையே. கீத்து வந்து சொல்கிறான், கேத்ரினால இன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கு வர முடியாது. அது ஏன்னு எல்லாரும் கேட்கும் போது ஒரு பொண்ணு அலற சத்தம் கேட்குது. என்னன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் பால்கனிக்கு போய் பார்க்கும்போது ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவத்தை பார்த்து பயப்படுறாங்க. அந்த உருவம் வேற யாரும் இல்லை, கேத்ரினாவோட அம்மா தான். கேத்ரினாவை அம்மா கேத்ரினாவை திட்டினுக்கிறாங்க. நீ மரத்து மேலே ஏறுன்னு நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீ இளவரச ஆலனை மரத்து மேலே ஏற வச்சியாமே, நீ மனுஷே இல்லை குரங்கா? வளர்ந்த கேத்ரினா சொல்கிறா, எங்கள் அம்மா தான் இருக்கிறதுலே மோசமான பேய். அதுக்கப்புறம் மழை நின்றுச்சு. கேத்ரினா மரியாதை கூட்டிகிட்டு போய் ஏரியை காமிக்கிறா. மரியா ஏரியை பார்த்ததுக்கப்புறம் கேத்ரினா கிட்ட சொல்கிறா, ரொம்ப நன்றி கூட்டிகிட்டு வந்ததுக்கு. அதுக்கப்புறம் ராத்திரி ஆயிடுச்சு. அந்த பார்ட்டியில் வந்து கேத்ரினா சாப்பிட்டுக்கும் போது ஆலன் கேட்குறான், காட்டுக்குள்ளே போகிறேன்னா என்னையை கூட வேண்டியது தானே? கேத்ரினாக்கு நன்றி சொல்கிறான். சோஃபியா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். இவ்வளோ சொல்கிறான், கேத்ரினா சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கா. கீத்தில் இதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கிறேன். கேத்ரினா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாட வேடிக்கை பார்க்குறாங்க. கேத்ரினா கேட்குறா, இதுக்காக தான் என்னை கூப்பிட்டியா ஜியோடோன்னு கேட்கும் போது ஜியோடோ சொல்கிறான், நம்ம தனியாக பார்க்கலாம் தான் கூப்பிட்டேன், கண்டிப்பாக அடுத்த வாட்டி நம்ம தனியாக பார்க்கலான்னு சொல்லி அதோட அந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.